அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம். மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் பங்கேற்பு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் பொருட்டு புதிய செயலி அறிமுகம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புதிய செயலியை அறிமுகம் செய்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 264வது பிறந்த நாள். கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. கோவை ஈச்சனாரியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மரியாதை. கட்டபொம்மன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் வெள்ளை புறாவை பறக்க விட்டார். மதுரையில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பொங்கல் தொகுப்பில் தமிழக மக்களை ஏமாற்றிய விடியா திமுக அரசு. ரொக்க பரிசு தொடர்பான அறிவிப்பு வெளியாகாததால் மக்கள் அதிருப்தி. பொங்கல் தொகுப்பில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வழங்குவதை நிறுத்திய விடியா அரசு. பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தையே சீர்குலைத்து விட்டதாக தமிழக மக்கள் ஆதங்கம். பொங்கல் தொகுப்பில் முழு கரும்பு கொள்முதல் அறிவிப்பில் விவசாயிகள் வயிற்றில் அடித்த விடியா திமுக அரசு. போக்குவரத்து செலவு வெட்டுக்கூலியுடன் சேர்த்து 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்ற அறிவிப்பால் விவசாயிகள் அதிர்ச்சி. பொங்கல் தொகுப்பில் வழங்கும் கரும்பு ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கு மேல் வழங்க விவசாயிகள் வலியுறுத்திய நிலையில் ஏமாற்றமே மிச்சம். உரம், கூலி உள்ளிட்ட செலவினங்கள் உயர்ந்துள்ள நிலையில் 33 ரூபாய் போதுமா என விடியா திமுக அரசுக்கு கரும்பு விவசாயிகள் கேள்வி. வெள்ள நிவாரண நிதியே பெரும்பாலானோருக்கு கிடைக்காத நிலையில் பொங்கல் தொகுப்பில் ரொக்க பரிசும் இல்லாததால் மக்கள் ஏமாற்றம். புதுச்சேரி அரசே பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்கியுள்ள நிலையில் திட்டத்திற்கு பிள்ளையார் சுழி போட்ட தமிழ்நாட்டில் ரொக்க பரிசு இல்லையா என மக்கள் கேள்வி. பொங்கல் தொகுப்பில் வெல்லத்திற்கு பதில் சர்க்கரை. விடியா அரசு ஏமாற்றிவிட்டதாக வெல்லம் உற்பத்தியாளர்கள் வேதனை. பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகத்தை அதிமுகவினர் போராட்டம். துரும்பை கிள்ளி போடக்கூட அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 30 பேருக்கு JN1 வகை கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. எப்போதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. வடசென்னையில் உள்ள உரம் மற்றும் பெட்ரோலிய தொழிற்சாலைகளால் கேன்சர் உள்ளிட்ட பல நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சம். எண்ணூர், மணலி, திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனை செய்ய விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி ரயில்வே கேட் எதிரே சிக்னல் அமைக்க அம்மா மகளிர் குழு சார்பில் ஆர்ப்பாட்டம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விரைவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் ஆவின் டிலைட் மற்றும் டயட் ஆகிய பால் பாக்கெட்டுகளின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. ஆவின் பால்களின் விலை மற்றும் எடையை சீராக நிர்ணயித்து அரசாணை வெளியிட பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தல். ஆவின் பொருட்களின் விலையை தாறுமாறாக உயர்த்திய விடியா அரசு குல்ஃபி ஐஸ்கிரீம் உற்பத்தியை திடீரென நிறுத்தியது.
65 கோடி ரூபாய் செலவில் துவக்கப்பட்ட தொழிற்சாலையில் உள்ள உபகரணங்களை எடைக்கு போடப் போகிறார்களா என பொதுமக்கள் கேள்வி. ஆவின் நிறுவனம் குல்ஃபி ஐஸ் உற்பத்தியை நிறுத்தியதால் தனியார் குல்ஃபி ஐஸ்கள் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள். குல்ஃபி ஐஸ் உற்பத்தியை நிறுத்தி தனியார் குல்ஃபி ஐஸ் விற்பனையை அதிகரிக்க மறைமுகமாக துணை போகிறதா விடியா அரசின் ஆவின் நிர்வாகம் என மக்கள் கேள்வி. அதிமுக பொதுக்குழு நடத்தக்கூடாது என பன்னீர் ஆதரவாளர் தொடர்ந்த வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். பொதுக்குழு நடந்து முடிந்த நிலையில் ஏன் வழக்கை வாபஸ் பெறவில்லை என கேட்டு எச்சரித்ததோடு வழக்கையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் அரசு பேருந்துகள் சர்வீஸ் சாலையில் செல்வதால் மக்கள் கடும் அவதி. அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தியதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் டாஸ்மாக் பாரில் திமுக கவுன்சிலரின் கணவர் ரகளை. ஓசியில் சரக்கு கேட்டு அராஜகம் செய்த சிசிடிவி காட்சி வெளியானது. காஞ்சிபுரம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த பரிதாபம். தவறான சிகிச்சையால் பலியானதாக கூறி உறவினர்கள் போராட்டம். அதானி குழுமம் மீதான விசாரணையை செபி வசம் இருந்து சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. செபியின் விசாரணை 3 மாதத்தில் முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு.